எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இன்னைக்கு கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல. உண்மையாவே அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. மருமக வீட்ல எல்லாரும் இவ்ளோ நல்லவங்களா இருக்காங்கன்னு பாத்தியா? எல்லாரும் எவ்ளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. பார்த்து பார்த்து ஒன்னொன்னும் செஞ்சாங்க. உண்மையா அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா இருக்குமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாங்க, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க இருக்க பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும், ஏன் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நல்லா பேசுறாங்க பழகுறாங்கங்க. ரொம்ப நல்ல குடும்பமா தான் இருக்கு. கொஞ்சம் கூட காசு பணம் இருக்குன்னு எந்த கெத்தும் இல்லாம எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்க. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப நல்ல குடும்பம் தான். ஆமா ஆமாமா. ஆமா, புள்ளையும் மருமகளும் எப்ப வராங்களாம்? தெரியலங்க. எப்படியும் பொண்ணு அனுப்புறதுல எல்லாரும் கொஞ்சம் ஃபீலிங்கோட தான் இருப்பாங்க. அதனால தான் பையனுக்கு எதுவும் ஃபோன் பண்ணி கேட்கல. வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு வரானா இல்லை அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு வராங்களான்னு தெரியலங்க. அப்படிதான் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பண்றான்னு தெரியல. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறேன். சரிம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதானே போய் தங்குறாங்க. தங்கிட்டு வரட்டும், இதுல என்ன இருக்கு? நானும் அப்படிதாங்க நினைச்சேன். நம்ம பையனுக்கும் அவங்க குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல பெரிய குடும்பமா இருக்குமா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால தங்கட்டும், எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. மா, டேய், ஏன்டா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே உள்ள வர? என்னாச்சு? ஆமா, கல்யாண வீட்ல தானே இருந்த. என்னாச்சுப்பா? ஏன் கோவமா இருக்க? மா, எனக்கு என்ன நினைச்சா ஏன் மேலேயே கோவமா இருக்குமா? எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேம்மா நான். தம்பி, என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எதுக்கு உன் மேல உனக்கு கோவம்? என்ன பேசிட்டு இருக்க? எதுக்கு இப்ப இவ்வளவு கோவமா இருக்க? என்னாச்சுப்பா? கல்யாண வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா? யார் கூடயாச்சும் ஏதாச்சும் மனஸ்தாபம் ஆயிடுச்சா என்ன? அப்பா, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. இவ்வளவு நாளா ஒருத்தைய நம்பி ஏமாந்திருக்கேன்னு நினைக்கிறப்போ எனக்கே என் மேல அருவருப்பா இருக்குப்பா. கோவமா வருது. எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன். ஆனா ஃபேமிலி லைஃப்ல ஜீரோ ஆயிட்டேன்ப்பா. ஜீரோ ஆயிட்டேன். வினோ, என்னாச்சு? என்னப்பா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நீ பேசுறத பார்த்தா அம்மாக்கே பயமா இருக்குப்பா. என்னாச்சு? மருமகளுக்கு உனக்கு ஏதாச்சும் சண்டையா? அதனால இப்படி பேசிட்டு இருக்கியா? அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்லப்பா. எதுக்கு இப்ப தேவையில்லாம? என்னாச்சுப்பா? என்னன்னு சொன்னாதானே அம்மா அப்பாக்கு புரியும். ஒண்ணுமே புரியாம திடீர்னு வந்த பிள்ளை இப்படி பேசினா மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்குப்பா. என்னாச்சு சொல்லுப்பா. ஆமாப்பா, என்னன்னு முதல்ல சொல்லு. என்ன பிரச்சனை? மருமகளுக்கு உனக்கு ஏதாச்சும் சண்டையா? அது உங்களுக்குள்ள எப்பவாச்சும் வர்றது தானப்பா. மருமக பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் என்ன? விடுப்பா. அப்பா, இவ்வளவு நாள விட்டு விட்டுதான்ப்பா இந்த நிலைமையில வந்து நிக்குது. சத்தியமா இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லப்பா. எவ்வளவு நம்பினப்பா அவ மேல உயிரா இருந்தேன். அதுக்காக அவ கொடுத்த பரிசுதான்ப்பா இந்த ஏமாற்றம், இந்த தோல்வி எல்லாமே. வினோத், முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ பேசுறத கேட்டாவே படபடன்னு இருக்கு. என்னப்பா ஆச்சு? அம்மா, இன்னைக்கு எல்லாரும் கிளம்புனாங்க. நானும் கிளம்பலான்னு ஷாலினிய கூட்டிட்டு வரதுக்காக போனேம்மா. அங்க ஷாலினியோட ரிலேஷன் ஒருத்தர் வந்தாங்கன்னு அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னதை கேட்ட உடனே உடஞ்சிட்டேம்மா. என்ன சொன்னாங்க? என்னப்பா? அம்மா, இந்த ஷாலினிய நம்பி ஏமாந்துட்டேம்மா. ஏமாந்துட்டேன். வினோ, ஏய், என் மூஞ்சிலே முழிக்காத நடி சொல்லிட்டு வந்த. என்ன தைரியத்துல நீங்க வந்த? என்ன வினோ நீ? யாரோ என்னமோ சொன்னாங்கன்றதுக்காக இப்படி கோவப்பட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்துட்ட. வினோ, அதெல்லாம் ஒரு விஷயம். நான் இவ்வளவு கோவப்படுற? என்னடி, உனக்கு அதெல்லாம் சாதாரணமா இருக்குல்ல? ச்சீ, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல ஷாலினி? லவ் பண்றேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி எனக்கு அருவருப்பா இருக்குடி. உன் கூட 3 வருஷம் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கிறப்பவே உடம்பெல்லாம் கூசுது. வினோத், என்ன பேசிட்டு இருக்க? மா, நான் எல்லாமே கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். இவ பண்ணது என்னன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்களே இவ்வளவு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவீங்கம்மா. அவ்வளவு மோசமான பொண்ணு. இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. வினோத், வந்ததுல இருந்து இப்படிதான் பேசிட்டு இருக்கியே தவிர என்ன பிரச்சனைனே சொல்ல மாட்டேன்ற. என்னன்னு சொன்னாதானப்பா எங்களுக்கும் புரியும். மா, அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இவ என்ன லவ் பண்ணி ஆசைப்பட்டுதாம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இவன் என்ன லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா. என்கிட்ட இருக்க சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கா. என்ன? ஆமாமா, அதுதான் உண்மை.
அது மட்டும் இல்லம்மா, இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்கு கல்யாண குளத்துலதான் வந்து நின்னா. அப்ப கூட நான் கேட்டேன், என்ன இப்படி வந்து நிக்கிறேன்னு. என்கிட்ட போய் சொன்னாமா. எனக்கு உன்னை உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பா எங்க வீட்ல யாருமே சம்மதிக்க மாட்டாங்க. எங்க வீட்ல நான் பேசிட்டேன் வினோ, உன்னை யாருக்குமே பிடிக்காதான், உன்னோட கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்கிட்ட கட்டாயப்படுத்துறாங்க. என்னால முடியாது வினோ, என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு என்னென்ன போய்மா. என் மேல லவ்வா இருக்க மாதிரி, எனக்காக தான் ஓடி வந்த மாதிரி, என்ன மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச மாதிரி என்னென்னமோ பேசினா. முட்டாள் மாதிரி அது எல்லாத்தையுமே நான் நம்பி இருக்கேம்மா. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கார்த்திக் இருக்கான்லம்மா, கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்காங்கம்மா. ஆனா இவ கல்யாண மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடி அவனை அவமானப்படுத்திட்டு ஓடி வந்திருக்கா. என்ன என்னம்மா ஷாலினி இதெல்லாம்? நீ ஏன் இவ்ளோ போய் சொல்லி வச்சிருக்க? கல்யாண மண்டபத்துல கல்யாணத்தை நிறுத்தி இப்படி ஓடி வந்திருக்கியே, அந்த பையனுக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். எத்தனை பேர் முன்னாடி தலை குனிஞ்சிருப்பான். அதெல்லாம் யோசிக்க மாட்டியா? சின்ன வயசுல இருந்து அவங்க குடும்பத்துல தானே வளர்ந்துட்டு இருக்கீங்க. எப்படி அவங்க குடும்பத்துக்கே துரோகம் பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாம் தோணுது? பணம் மட்டும்தான் முக்கியமா ஷாலினி உனக்கு? அவங்க மட்டும் பணத்துல குறைச்சலாவா இருக்காங்க? நம்ம அளவுக்கு பணம் அவங்க கிட்டயும் இருக்கு. ஆனா ஒருத்தர் கூட அந்த குணத்தோட இல்ல. எல்லாரும் எவ்வளவு சாஃப்டா நடந்துக்கிறாங்கன்னு பாத்தியா? ஆனா நீ அதே குடும்பத்துல தான் வளர்ந்துருக்க. ஆனா அவங்க கிட்ட இருக்க ஒருத்தர் நல்ல குணம் கூட உன்கிட்ட இல்ல. போதும் ஆண்டி, நிறுத்துங்க. இங்க பாருங்க, என்ன கொஸ்டின் பண்ற ரைட்ஸ் உங்க யாருக்கும் கிடையாது. வினோ என்ன கேள்வி கேக்குறானா, நான் அவனோட வைஃப், என்ன கேள்வி கேக்குறான், அவ்வளவுதான். என்ன கேள்வி கேட்கிற உரிமை உங்க யாருக்கும் இல்ல. ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்ன கேள்வி கேட்கறதுக்கு? ஏய், எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் முன்னாடியே எங்க அம்மாவை எதிர்த்து பேசுவ? இதுக்கப்புறமா உன் மேல கைய வைக்காம பேசுறான் பத்தியாடி. என்ன சொல்லணும் உன்னா? வினோ, சி, உன் வாயால என் பேரை கேட்கிறப்ப கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. இன்னொரு முறை என் பேரை சொன்ன அவ்வளவுதான். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வினோத், என்னப்பா பேசிட்டு இருக்க? அம்மா, இது என்னோட லைஃப். என் லைஃப்க்கு யார் வேணும் வேண்டாம்னு நான் தான் முடிவு பண்ணணும். உங்க பேச்சு கேட்காம இவ்வளவு கல்யாணம் பண்ணது நான் பண்ண பெரிய தப்புமா. இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா அப்பா மனசை கஷ்டப்படுத்திட்டு என்னோட லைஃப் நான் பார்த்தேன்ல, அதான் எனக்கு பெரிய தண்டனையா கொடுத்துட்டாமா. இதுக்கப்புறமும் என்னால உங்களை கஷ்டப்படுத்த முடியாதுமா. நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இவ வேண்டாமா. வினோத், என்ன வினோத் பேசுற? ஒரு சின்ன விஷயத்துக்கா நீ இவ்ளோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? ஏய், எதிரி சின்ன விஷயம்? எது சின்ன விஷயம்? எவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு சின்ன கில்ட் கூட இல்லாம நடந்துக்கிறியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. உன்னெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. சி, உன்னை பொறுத்தவரை இது சின்ன விஷயம், எனக்கு இது பெரிய விஷயம் தாண்டி. இங்க என்னங்க இவ்ளோ கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான்? ஆயிரம் தான் இருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமகங்க. இங்க பாரு, அவனோட லைஃப் அவன் டிசைட் பண்ணிக்கிறான். நம்மள கேட்டு நாமளா பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி வைக்கல. அவனா தேடிக்கிட்ட லைஃப். இதுல தலையிடுற உரிமை நம்ம 2 பேருக்குமே இல்ல. வா உள்ள போலாம். இதுக்கப்புறமும் இங்க நிற்கிறது நல்லா இருக்காதுமா. வா உள்ள போலாம். ம், சரிங்க. வினோ, நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. யாருடி? நானா? நான் ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றேனா? இவ்வளவு வருஷமா என் கூட வாழ்ந்தியே, ஆனா சொன்னது எல்லாம் போய். எனக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஷாலினி. தெரிஞ்சும் ஒரு விஷயம் கூட நீ என்கிட்ட உண்மை சொல்லல. எல்லாமே போய் 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 போய். என்கிட்ட போய் மட்டும் தான் நீ சொல்லியிருக்க. அப்போ என்கிட்ட வாழ்ந்த வாழ்க்கை பொய்யான வாழ்க்கடி. வினோ, இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு இல்ல வினோ. சொன்னா நீ எப்படி நடந்துப்பன்னு எனக்கு தெரியல. பயமா இருந்துச்சு வினோ, அதனாலதான். என்னடி பயம்? என்ன பயம்? இப்பதானே எனக்கு தெரியுது நீ என்ன உண்மையா லவ் பண்ணவே இல்ல ஷாலினி. என்கிட்ட இருக்க பணம், என்கிட்ட இருக்க பணத்தை மட்டும் தான் நீ லவ் பண்ணிருக்க. நீ என்ன லவ் பண்ணிருந்தீனா பணம் உனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரிஞ்சிருக்காது. யார்கிட்டயும் பணத்தை இருக்கிற கெத்த நீ காமிச்சிருக்க மாட்ட. ஆனா என்னைக்குமே நீ என்ன விரும்பலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட இருக்க பணம் மட்டும்தான் உனக்கு முக்கியம் இல்ல, பணத்தை மட்டும்தான் பெருசா நினைக்கிறல்ல. சி, கடைசி காலத்துல உன் கூட வரப்போறது பணம் கிடையாதுடி, சொந்தங்கள் மட்டும்தான். ஆனா அது உனக்கு புரியவே இல்லை. என்ன பட்டாலும் புரியாது. இதுக்கப்புறமும் என்னால உன் கூட என் லைஃப டிராவல் பண்ண நான் விரும்பல. என்னால உன் கூட வாழவும் சுத்தமா விருப்பம் இல்ல. என் மனசு சுக்கு நூறா உடஞ்சிருச்சு. நீ எவ்வளவுதான் சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் நம்மளோட வைஃப், நம்மள லவ் பண்ற பொண்ணு, நம்மள தேடி வந்த பொண்ணு, நமக்காக இருக்க பொண்ணுன்னு தாண்டி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீ தப்பு பண்ணது எல்லாத்தையுமே நான் பொறுத்து பொறுத்து போனேன். ஆனாலும் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டல்ல. இப்பதான் எனக்கு தெரிய வருது நீ என்ன லவ் பண்ணல, என்கிட்ட இருக்க பணத்தை மட்டும் தான் லவ் பண்ணிருக்கேன்னு. பணத்தை லவ் பண்ணவளுக்கு ஏன் கூட எதுக்குடி வாழணும்? இங்க பார், எனக்கு உன் கூட வாழ சுத்தமா விருப்பம் இல்ல. என்ன வினோ,
என்ன கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா? அதனால தானே ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஊதி இப்படி பெருசு பண்ணிட்டு இருக்க. என்னடி சொன்ன? அம்மா வினோ. ச்சீ, என்ன பார்த்து என்ன கேட்டா? என்ன கழட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிப்பனான்னு கேக்குறியா? இப்படிலாம் கேக்குறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஏன் ஷாலினி, நீயே யோசிச்சு பாரு. எத்தனை நாள் நான் வெளிநாட்டுல இருந்திருக்கேன், எத்தனை பேர் கூட எனக்கு கான்டாக்ட் இருந்திருக்கும். இப்படிலாம் வேற ஒரு லைஃப் வேணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ உனக்கு கழட்டி விட்டுட்டு வேற அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரடி ஆயிருக்கும். இருந்தாலும் என்ன லவ் பண்ண பொண்ணு நான் உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்ணேன். உண்மையா லவ் பண்ணேன். அதுக்காக உனக்கு சின்னதா கூட துரோகம் பண்ணதில்ல. ஆனா நீ என்கிட்ட இருந்த பணம் பணம் மட்டும்தான் முக்கியம் இல்ல. எவ்வளவு கேவலமா என்ன புரிஞ்சு வச்சிருக்கல. ச்சீ, நீ எல்லாம் இப்படி பேசுவேன் நான் நினைச்சு கூட பாக்கலடி. உன்னெல்லாம் என் ஒய்ஃப்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. உனக்கு கூட 3 வருஷம் வாழ்ந்திருக்கேன். ஆனா என்னை பத்தி இன்னுமே நீ புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. புரிஞ்சுக்காதக்க பொண்ணு எனக்கு தேவையே இல்ல. அதானே, பணம் மட்டும் முக்கியம் இருக்க பொண்ணுக்கு எப்படி என்னோட ஃபீலிங்ஸ் புரியும்? கிளம்புடி. இனிமே இந்த வீட்ல உனக்கு இடமே கிடையாது. என் வாழ்க்கையிலும் இடம் கிடையாது. நீ யாரோ நான் யாரோ, நீ கிளம்பலாம். வினோ, சாரி வினோ. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ என்ன உண்மையா லவ் பண்றன்னு எனக்கு தெரியும் வினோ. நீ என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றேன்ற கோபத்துலதான் வினோ அந்த மாதிரி சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் வினோ. என் மனசுல நீதான் வினோ இருக்க. ப்ளீஸ் வினோ, நான் தப்பு பண்ணனா ஒத்துக்கிறேன் வினோ. ஆனா இவ்வளவு பெரிய தண்டனைய கொடுக்காத வினோ. என்னடி நடிக்கிறியா? இவ்வளவு நேரம் கோவமா பேசி பார்த்த. உன்னோட வேலை இங்க செல்லுபடி ஆகல. சோ இப்ப சென்டிமெண்டா ட்ரை பண்றியா? நீ என்ன நடிச்சாலும் இதுக்கப்புறம் உன்னால நம்ப முடியாதுடி. வினோ, சாரி வினோ. நான் இப்ப உண்மையா தான் சொல்றேன் வினோ. நான் உண்மையை சொல்றேன் வினோ. ப்ளீஸ் வினோ, என்ன நம்பு. நான் அடிக்கல வினோ. நான் உண்மைதான் சொல்றேன். இதுக்கப்புறமும் உன்கிட்ட நான் எதுவுமே மறைக்கல வினோ. எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அப்பவாச்சும் நான் உண்மை சொல்றேன், நம்புவியா? முதல்ல சொல்லு, அப்புறம் பார்க்கலாம். வினோ, உன்னை எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே நீ பணக்காரங்கிறனாலதான் வினோ. அந்த மால்ல பார்த்தப்பவே எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் நீ ரொம்ப பணக்காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியாச்சும் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன் வினோ. அதனாலதான் கார்த்திக் மாமா கூட ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை விட்டுட்டு உன் கூட தான் இருக்கணும்னு ஓடி வந்த வினோ. அது மட்டும் தான் வினோ நான் பண்ணது தப்பு. பணத்து மேல ஆசைப்பட்டுதான் வினோ வந்தேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப சொல்றேன் வினோ, என் மனசுல நீதான் வினோ இருக்க. என்னால நீ எல்லாமே இருக்கவே முடியாது வினோ. ப்ளீஸ் வினோ, இந்த மாதிரி பண்ணாத. நான் பண்ணது தப்புதான் வினோ, நான் ஒத்துக்கிறேன் வினோ. ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் வினோ. கண்டிப்பா இருக்க மாட்டேன் வினோ. ப்ளீஸ் வினோ, என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாத. ச்சீ, என்கிட்ட இருக்க பணத்துக்காக தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீயே சொன்னதுக்கு அப்புறம் எப்படி உன் கூட சேர்ந்து வாழ முடியும்? என்ன சென்டிமெண்டா ட்ரை பண்றியா? நீ எவ்வளவுதான் சென்டிமெண்டா ட்ரை பண்ணாலும் என்னால உன்னை மனைவியா ஏத்துக்கவே முடியாது. எனக்கு தெரியும். இப்ப கூட நீ என்கிட்ட இருக்க லவ்னால இப்படி நீ பேசல. உனக்கு தேவை பணம். அந்த பணம் என்கிட்ட நிறைய இருக்கு. உங்களுக்கு பணம் இருந்தா நல்லா ஜாலியா தாம் தூம்னு செலவு பண்ணிட்டு அப்படியே ஹாப்பியான ஒரு ரிச் லைஃப் வாழணும். அது மட்டும் தான் உனக்கு வேணும். அதுக்காக தான் நீ இப்பவும் நடிச்சுக்கிட்டு இருக்க. பணம் வேணும், அதுக்காக தான் என்ன லவ் பண்ற மாதிரி இப்படி சீன் போட்டுட்டு இருக்க. திருந்தவன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் பழைய வினோத் கிடையாதுடி. உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பவும் என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. நீ கிளம்பிட்டே இருக்கலாம். உன்னை தேடி கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். வினோ, என்ன வினோ டைவர்ஸ் நோட்டீஸ்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? அவ்வளவுதானா வினோ? நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டே இருப்பியே, இப்ப என்னன்னா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்ற? மனோ, இப்படிலாம் சொல்லாதடா. என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது வினோ. ப்ளீஸ் வினோ, நான் பண்ணது தப்பு தான். அதை நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல வினோ. நான் பண்ணது தப்பு தான், தப்பு தான், தப்பு தான். ஆனாலும் நான் உன்னை லவ் பண்ண. ப்ளீஸ் வினோ, ப்ளீஸ் வினோ, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. இந்த முடிவை எடுக்காத வினோ. ப்ளீஸ். ஒத்துக்கிறேன் வினோ, பணக்காரிங்கிற திமிரோட நான் ஆடினதான் இல்ல, நான் சொல்லலையே. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வினோ. ப்ளீஸ் வினோ. உன்கிட்ட ஒரு முறை சொன்னா கேட்காதா? நான் முடிவு பண்ணதுதான். என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. உன் கூட லைஃப் ஷேர் பண்ணிக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நான் உன்னை வெளியே போக சொல்லிட்டேன். நீ கிளம்பிட்டே இருக்கலாம். கூடிய சீக்கிரம் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். கிளம்பு. வினோ. ஏய்,
போடின்னு சொல்றேன், போடி. இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போ. வினோ போ. வினோ கதவு தர வினோ, இப்படிலாம் பண்ணாத வினோ, என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது வினோ, ப்ளீஸ் வினோ. அங்கிள் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, வினோ கிட்ட சொல்லுங்க, கதவு திறக்க சொல்லுங்க ஆண்டி. ஏய், உன்னை கிளம்ப சொல்லி ½ an hour ஆச்சு. கிளம்பி போயிட்டே இரு. உன் நடிப்பை பார்த்து மயங்கிறதுக்கெல்லாம் இனிமே இந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. கிளம்புடி. நீ இந்த வீட்டுக்குள்ள நிக்கிறது கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ கிளம்பல, வாட்ச்மேனை விட்டு வெளியே தள்ள சொல்லுவேன். எப்படி? கிளம்பு. வினோ இப்படி வெளியே அனுப்புனா நான் எங்க வினோ போவேன்? நீ எங்க வேணாலும் போ. எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அதான் உங்க மாமா வீடு இருக்குல்ல, போ போ. உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. போடி. அனிதா, நம்ம வீடு உனக்கு பிடிச்சிருக்காமா? இன்னைக்குதான் முதல் முறை நம்ம வீட்டுக்குள்ளேயே வர. நீ உங்களையும் கூப்பிட்டு விருந்து போடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணமா, ஆனா கூப்பிடவே முடியல பத்தியா. கடைசியில நாத்தனார கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் இந்த வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்கு. பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு வீடு. என்ன காட்டி இங்க இருக்க? எப்பயும் ஃப்ரெண்டு கூட தானே இருப்பேன். அத்தை, நீங்க வேற. சாருக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்டை விட ஒய்ஃப் தான் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். நாம எதுக்கு அதை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, புதுசா வேற கல்யாணம் ஆகியிருக்கு. ஏதாச்சும் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நடுவுல நந்தி மாதிரி நான் போயிருந்தா நல்லாவா தான் இருக்கும். அதனாலதான் டீசெண்டா நானே வந்துட்டேன். அத்தை, நாங்க ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடணும் தான் வர சொன்னீங்க. உள்ள வந்தாச்சு. அதான் நைட் டைம் ஆக போகுது இல்லத்த. நாங்களும் வீட்டுக்கு கிளம்புனா கரெக்டா இருக்கும். கிளம்பட்டுமா? என்னப்பா நீ நைட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். ஒன்றும் இல்லை, இங்க இருந்து ஒரு 15 நிமிஷம். அதுக்கு என்னமோ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு பொறுமையா போலாம்ப்பா. இன்னைக்கு நைட் இல்லை, இந்த 2 பேரும் இங்கே தங்குங்க. இதுல என்ன இருக்கு? நீங்களும் வந்து ஒரு நாள் கூட தம்பதியா தங்கவே இல்லப்பா. இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்லயே தங்கிக்கோங்க. இல்லம்மா பரவாயில்ல, நாங்க வீட்டுக்கே கிளம்புறோம். என்ன நீங்க வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்ல, தங்கிட்டே போலாம். இதுல என்ன இருக்கு? இதுவும் நம்ம வீடுன்னு தானே சொல்றீங்க. அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுறீங்க. அப்புறம் என்ன, இங்கே தங்கலாம்லமா? நீங்களா அங்க பேசுறீங்க? ஏய், என்ன சாந்தி, நான் தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க விருந்து கூட சாப்பிட வைக்காம எப்படி அனுப்புறது சொல்லு? வீட்டுக்கு முதல் முறையா வந்திருக்காங்க. சாப்பாடு கூட சாப்பிட வைக்காம அனுப்ப முடியுமா? அது நல்லா இருக்குமா என்ன? அதே எப்படிங்க சாப்பிடாம அனுப்பிடுவேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டுட்டு தான். அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏற்கனவே கல்யாண வேலைலாம் செஞ்சுட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. இப்ப போய் எங்களுக்காக செய்யணும்னு என்னம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மாவு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இட்லி ஊத்தி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுக்கலாமா? அதுதான் கரெக்ட். உங்களுக்கும் வேலை அதிகமா இருக்கும்ல. என்னம்மா அனிதா, அதுக்காக இட்லியும் சட்னியும் மட்டுமா கொடுக்க முடியும்? புது பொண்ணு மாப்பிள்ள வேற வீட்டுல இருக்காங்க. எப்படிமா அவங்களுக்கு ஏதாச்சும் சமைச்சு கொடுக்கணும்ல? புரியுதுமா, இருந்தாலும் உங்க மருமகளுக்கும் மகனுக்கும் நாளைக்கு உங்களால முடிஞ்ச மாதிரி நல்லா பெருசா விருந்து சமைச்சு போடுங்க. ஆனா இன்னைக்கு ஏதாச்சும் டிஃபனோட முடிச்சுக்கலாமா? அதான் மாவு இருக்குன்னு சொன்னீங்க, இட்லி ஊத்தி சட்னி செஞ்சு முடிச்சுக்கலாம். உங்களுக்கும் டயர்டா இருக்கும்லம்மா. சொன்னா கேளுங்க, எதுக்கு தேவையில்லாம அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு. சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. ஆமா அத்தை, அதுதான் கரெக்ட். சிம்பிளா முடிங்க அத்தை. நீங்களும் டயர்டா இருப்பீங்க, நைட்டு சீக்கிரம் தூங்கலாம்ல. சரிப்பா, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா விருந்துக்கு எல்லாரையுமே கூப்பிடுவேன். எல்லாரையுமே வந்து நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு போகணும். சரிங்க அத்தை, கண்டிப்பா. அனிதா, உனக்கு சாந்தி அத்தையோட சமையல் டேஸ்ட் தெரியாதுல்ல? சூப்பரா சமைப்பாங்க. அதுவும் வத்த குழம்பும் அப்பளமும் செம்ம காம்பினேஷன் தெரியுமா? அத்தை, கண்டிப்பா விருந்து சமைக்கிற அன்னைக்கு வத்த குழம்பு இருக்கணும். சரியா? கண்டிப்பா கார்த்தி, உனக்கு நான்வெஜ்ஜை விட வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு அத்தைக்கு தெரியும். அது சமைக்காம இருப்பனா? கண்டிப்பா வத்த குழம்பு செஞ்சிடறேன். சரியா? சரிங்க அத்தை. அனிதா, அப்புறம் நீதாமா உன் நாத்தனாரை ரெடி பண்ணணும். பீரோல ஒரு புது புடவைய அவளுக்காக வாங்கி வச்சிருக்கேன். 2 நகையும் வச்சிருக்கேன். அந்த புடவைய கட்டி விட்டு நகைய போட்டு விடு. சரியா? இப்பவே டைம் ஆகுது பாரு. இப்பவே கொஞ்சம் ரெடி ஆக்குனாதான் ரெடி ஆவாங்க. அதனாலதாம்மா சொல்றேன். சரிங்கம்மா, கண்டிப்பா கையில நான் ரெடி பண்றேம்மா. சரிம்மா, இங்க வாங்க போலாம். என்னம்மா பெருமூச்சு விடுற போல? கழுத்து ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுறீங்களா? ஆனா அனிதா, வர வர உள்ளொள்ளு தாங்கவே முடியல. ரொம்ப ஓவரா பண்ற. ஏன் திரும்பி நின்னு பேச முடியாதோ? முடியாது, நீங்க முன்னாடி வாங்க. சரியான ஆளுதான்.
வந்துட்டேன். இப்ப சொல்லு, எதுக்கு பெருமூச்சு விட்ட? ம் சாந்தி அம்மா சொல்லிட்டு போனது கேட்டுதான் பெருமூச்சு விட்டேன். என்னடி சொல்ற? இல்லைங்க, அவங்க தான் வந்து கையலுக்கு saree எடுத்து வச்சிருக்கேன், ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போட்டு ரெடி பண்ணி விடுமான்னு சொன்னாங்கல்ல, அதான் யோசிச்சேன். இதெல்லாம் என்ன இருக்கு? இல்லைங்க, கையல் ஆல்ரெடி கொஞ்சம் பயமா பதட்டமா அப்படிதான் இருக்கான். சின்ன பொண்ணுல்ல, அதான் எப்படி இதெல்லாம் செட் ஆகும்னு தெரியல. ஆனா அது அவங்களோட லைஃப், பட் நாம எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவ ஏற்கனவே கொஞ்சம் பயமா பதட்டமா தாங்க இருக்கா. அதான் கொஞ்சம். அனிதா, மேரேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க லைஃப அவங்க பாத்துக்க போறாங்க. உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அது மட்டும் செய், சரியா? சூர்யாக்கும் கையலுக்கும் என்ன தோணுதோ அவங்க பாத்துப்பாங்க, சரியா? அது மட்டும் இல்ல, சூர்யா எப்படி அவளை சமாளிக்கணும்னு அவனுக்கு தெரியும். அவன் பாத்துப்பான். அதானே, உங்க ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. சரி சரி, பாத்துக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன சார், நான் எதுவும் மறக்கல, ஞாபகம் இருக்கட்டும். இன்னைக்கு வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. அனிதா, என்னது இதெல்லாம்? நேத்து ஏதோ நீ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு பார்த்தா இப்ப என்ன இவ்ளோ சீரியஸா பேசுறேன்? அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலடி. அப்புறம் என்ன? நீங்க எதுவுமே பண்ணல. இல்லையே, நான் என்ன பண்ணேன்? நான் சும்மா தானே பேசிட்டு இருந்தேன். இங்க பாரு, இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. அப்படியா? ஆமா, இதெல்லாம் சரியே இல்ல. இங்க பாரு அனிதா, அந்த பொண்ணு வந்து பேசணும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த பொண்ணா வந்து பேசுனதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா? அது நேத்தே முடிஞ்சு போச்சு. சும்மா சும்மா அதையே பேசிட்டு இருந்தா எப்படி? அதை வச்சுலாம் ஏதாச்சும் பண்ண அவ்வளவுதாண்டி. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அனிதா, இது என் அண்ணாவோட வீடு, அதனால இங்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் நான் கொஞ்சம் சோகமா இருந்தா கூட அம்மா பாவம் என்னமோ ஏதோன்னு பயந்துடுறாங்க, என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இங்க முகத்தை மாட்டாம சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க. இருக்கு. இப்ப நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க, கிளம்புறேன். ஏன்னா கையல் அங்க ரெடி பண்ணணும் பாத்தீங்களா, எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, கையல் பாவம் ரொம்ப டென்ஷனா இருக்காளா, அதனால ஒரு அண்ணியா அவளுக்கு தைரியம் சொல்றது என்னோட கடமை தானே. அதனால கடமைகள் நிறைய இருக்கிறனால இப்போ வேஸ்டா உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பாத்துக்கலாம். வரட்டா? கார்த்தி, இவ சொல்லிட்டு போறத பார்த்தா ஆப்பு பெருசா இருக்குமோ? போச்சா, இன்னைக்கு என்ன ஆக போறேன்னு தெரியலையே. ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன். ஆம், இன்னைக்கு வீடியோ அவ்வளதான். இன்னைக்கு எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் நேத்து வீடியோக்கு கீழ வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சு பார்த்தேங்க. சீரியஸ்லி அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறப்ப எனக்கு ஒரு பக்கம் வந்து சிரிப்பு வந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, இது தப்பான அர்த்தத்தில நான் சொல்லல. ஏன்னா, நான் வந்து ஷாலினி கேரக்டர வந்து எந்த அளவு வில்லத்தனமா வச்சிருந்தேனோ, அது எல்லாருமே ஸ்டார்ட்டிங்லேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இவ சீக்கிரமா மாட்டணும், மாட்டணும். பிகாஸ் நெறைய பேர் வந்து நம்மளோட கமெண்ட்ஸ்ல நான் படிச்சதுல வந்து என்னன்னா, கார்த்திக்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பரா பார்த்து கூட நெறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கப்போ, அந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு அ வில்லி கேரக்டர் அப்படிங்கிறப்போ, நீங்க வந்து இவங்கள டார்ச்சர் பண்ணதுனாலேயே அவங்க மேல அவ்ளோ கோவத்தோட இருந்தீங்க. நேத்து வந்து அதுவும் குமார் கிட்ட மாட்டிட்டாங்க அப்படின்லாம் நான் காமிச்சதுல வந்து நெறைய பேருக்கு சந்தோஷம். அதுவும் உங்க கமெண்ட்ஸ் படிக்கிறப்பயே எனக்கு தெரிஞ்சுச்சு ஆக்சுவலா. ஏன்னா அவங்க அவ்ளோ ஆட்டம் ஆடியிருக்காங்க. அ அத வந்து கரெக்ட்டா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்லாம் நீங்க போட்ட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்போ, அது சொல்றேங்க. அந்த மாரி இது வந்து என்னன்னா, ஒரு வில்லி கேரக்டர் மேல அவ்ளோ கோவத்துல இருக்கீங்க. அதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல காட்டுறப்போ, படிக்கிறப்போ எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து இந்த கேரக்டருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஒரு இத குடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அப்புறம் வந்து நேத்து நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, குமார் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பாரு? அப்படிங்கிற மாரி கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நெறைய பேரு ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுல வந்து 5 பேரு கரெக்ட்டா நான் கெஸ் பண்ண மாரி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இன்னைக்கு வீடியோவ நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த மாரியே இன்னைக்கு வீடியோல வந்து குமார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஷாலினிய வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்க.
கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த 5 பேர் வந்து யாருன்னு நான் இப்போ நேம் சொல்றேன். பிகாஸ் அந்த 5 பேர் வந்து நான் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? நீங்க சொன்ன பதில நான் கரெக்ட்டா நோட் பண்ணியிருக்கேன். அதில வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோவிந்தராஜ் ஐடின்னு இருக்கீங்களா? அவங்க வந்து கரெக்ட்டாவே கெஸ் பண்ணியிருக்கீங்க. என்னன்னா, அவங்கள வீட்ட விட்டு அனுப்பிடுவாங்க. ஏன்னா, அவங்க திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. பட் என்னோட ஆன்சர் வீட்ட விட்டு அனுப்பிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாரி இன்னைக்கு குமார் வந்து வீட்ட விட்டு அனுப்பிட்டாரு. அதனால நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? செகண்ட் வந்து யாருன்னா, பெப்சி C79 அப்படிங்கிற ஐடிலருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களும் இந்த ஆன்சர் கரெக்ட்டா குடுத்துருக்கீங்க. அப்புறம் ரெயின்போ அயர்னிங் HM7QM அப்படிங்கிற ஐடியில இருந்தும் கரெக்ட்டா எனக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் குமார் வந்து வீட்ட விட்டு அனுப்பிடுவாரு அப்படிங்கிற மாரி அனுப்பியிருக்கீங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து கவியரசி சிஸ்டர். அவங்களுமே வந்து குமார் வந்து இப்போதைக்கு வீட்ட விட்டு அனுப்புவாங்க. அவங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் அந்த மாரி. அப்படி. அப்புறம் இன்னொருத்தர் வந்து சுதா NS7805 இந்த ஐடியில இருக்கவங்களுமே வந்து அவங்கள வீட்ட விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு கரெக்ட்டா மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஆ ஆக்சுவலா வந்து வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்க. அது வந்து அவங்க திருந்துறதுக்கு வந்த சான்ஸா? இல்ல அங்க போயிட்டு இன்னும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு என்னங்க தெரியும்? கரெக்ட்டுங்களா? அதனால அது போக போக தான் நமக்கு தெரிய வரும். பிகாஸ் இது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, எல்லாமே மேரேஜ் அன்னைக்கு எடுத்த சீன் பார்த்தீங்களா? அதனால மேரேஜ் அன்னைக்கே ஒண்ணு ஒண்ணா நடக்கிற மாரி காட்டுறனால தான், நாம வந்து அந்த 1 டேவே இன்னும் ஃபினிஷ் பண்ணாம போயிட்டுருக்கு. ஸோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா ரொம்ப நாள் ஒரே நாள வந்து ரொம்ப நாள் இழுக்கிறேன்னு நெனைக்காதீங்க. பிகாஸ் மேரேஜ் டே அன்னைக்கு என்னென்ன சீன்ஸ்லாம் எடுக்கணும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில வந்து இந்த ஷாலினி கேரக்டர் இப்படி தான் ரிவீல் பண்ணணும்னு முடிவு பண்ணி வேற வச்சுட்டேன். நான் அது ரிவீலும் பண்ணிட்டனால, இவங்களையும் சைட் பை சைட் காட்டணும் இல்லைங்களா? அதனால தான் வந்து இந்த 1 வீக் இழுத்துருச்சு. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த 1 டேவே வந்து இன்னும் 2, 3 டேஸ் ஆயிடும்னு நெனைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா இப்ப ஷாலினிய வந்து வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்களா? ஸோ அடுத்து வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த கொஸ்டின் அதுதானேங்க. பிகாஸ் வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்க. இப்ப எல்லாருமே கெஸ் பண்றது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கார்த்திக் வீட்டுக்கு தான் போவாங்க. அங்க போயி உண்மைய மறைக்கிறாங்களா? இல்ல உண்மைய சொல்லி பண்றாங்களா? இல்ல உண்மைய மறைச்சு திருப்பியும் அவங்க அதிகாரத்த காட்டுறாங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்லங்க. ஸோ அடுத்த எபிசோட்லலாம் பாக்க பாக்க தான் நமக்கு தெரிய வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான நாளைக்கு கொஸ்டின் அதுதான். ஓகேங்களா? என்னன்னா, இப்ப ஷாலினி வீட்ட விட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஷாலினியோட ஆட்டம் எப்படி இருக்கும்? அதுதான் என்னோட கொஸ்டின். ஐ மீன் கார்த்திக் வீட்ல போயிட்டு, அங்க போய் எதுவுமே நடந்தத சொல்லாம, திருப்பியும் பழையபடி அதிகாரத்த காட்டுவாங்களா? அப்படி இல்ல நடந்ததெல்லாம் சொல்லுவாங்களா? அந்த மாரி. அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? பார்க்கலாம். இதுக்கு எத்தன பேர் கரெக்ட்டா பதில் சொல்றீங்களோ, அவங்களோட நேம்ஸயுமே வந்து நாளைக்கான வீடியோ எபிசோட்ல நான் சொல்றேன். சரிங்களா? ஐ மீன் இது என்னைக்கு ரிவீல் பண்ண போறேனோ, அன்னைக்கான வீடியோ எபிசோட்ல கண்டிப்பா இத நான் சொல்றேன். சரிங்களா? அம் இன்னைக்கு அவ்வளோதாங்க. மேபி இன்னைக்கு எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவ ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஹைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோல நான் பார்க்க வரேன். பாய்.